ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்டு கேம்ஸ் இருக்குது. லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த மாதிரி சூப்பரான கேம்ஸ்லாம் விளையாண்டுருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட்லேயும் நிறைய சில சூப்பரான கேம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அருமையான ஒரு ஷூட்டிங் கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பர்ஸ் வெர்சஸ் தீவ்ஸ் அப்படின்னு இருக்கும். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும் அப்படிங்கிற டுட்டோரியல்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கேமில் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக விளையாடலாம். ஒன்று வந்து நீங்கள் ஸ்னிப்பராக விளையாடலாம், அல்லது வந்து தீஃபாகவும் விளையாடலாம். இப்போ நம்ம ஸ்னிப்பரில் என்ட்ரானோம்னா நம்ம கன்னை வச்சு தீவ்ஸை வந்து நம்ம ஷூட் பண்ணணும். நான் ஸ்னிப்பர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு காமிப்பாங்க. நம்ம ஸ்னிப்பர் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கோம். ஸோ இப்போ தீவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கேஷ்லாம் வந்து திருடிட்டு இந்த வேன் மூலிமா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க அந்த வேன் மூலிமா எஸ்கேப் ஆகிறக்குள்ளே நம்ம அவங்கள ஷூட் பண்ணணும். ஸோ இதான் அந்த கேம். ஸோ டேப் டு கன்னியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு டுட்டோரியலில் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விண்டோவில் இருந்தால் நம்ம வந்து கன்னில் ஷூட் பண்ணணும். இப்போ இதுதான் உங்கள் கன். இதில் வந்து நீங்கள் இந்த கன்னை ஜூம் பண்ணுறதுக்கு இந்த ஜூம் பட்டனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் கன்னை மூவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த உங்கள் டுட்டோரியல் காமிக்கிற மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து மூவ் ஆகும். அடுத்தது நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரீலோட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற இந்த ரீலோட் பட்டன் வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். நம்ம தீவ்ஸ் வந்து ஷூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஷூட் பண்ணிட்டே வரணும். இப்போ இந்த வேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வேனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டார். ஸோ இது வந்து எஸ்கேப் பண்ண மாதிரி வந்துடும். ஸோ இவங்களாம் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஷூட் பண்ணணும். நீங்கள் வந்து தீஃபாகவும் அதான் நீங்கள் வந்து திருடனாகவும் இந்த கேமை விளையாடலாம். ஸோ வந்து தீஃப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில கேட்கட்ஸ் வரும். இந்த கேட்கட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஷூட்டிங்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம டுட்டோரியல் கன்டினியூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் லெவல் 1 வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரீஃபில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கன்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். லெவல் அதிகமாக ஒன்று கேமோட ட்ரெண்டு மாறி நம்ம விளையாடுறதுக்கு ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. நீங்கள் தீஃபா விளையாடும் போது அந்த வேனுக்கு போய் நீங்கள் தப்பிக்கணும். ஸோ அதான் உங்களோட எய்மாக இருக்கும். இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம மறைஞ்சிக்குவோம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி காமிக்கும். மாதிரி இது வந்து இந்த கேட்கட்ஸ் வந்து ஒரு போலியானதை க்ரியேட் பண்ணும். இப்படி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வேன் வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். நீங்கள் ஸ்னிப்பராக இருந்து கரெக்டாக ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக கேஷ் கொடுப்பாங்க. அப்படி இல்லை வந்து நீங்கள் தீஃபாக இருந்து கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து கேஷ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கேஷில் வச்சு நீங்கள் வந்து கன் வாங்க முடியும். சில ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த டுட்டோரியலில் உங்கள் நேம் வந்து டைப் பண்ண சொல்லும். ஸோ அக்செப்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த கேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பற்றின முழு டுட்டோரியல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக போக ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளேஸும் பார்த்தீங்கன்னா புது பிளேஸாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் விளையாடுற மாதிரி கிளானில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணி விளையாடலாம் அந்த கேமை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேம் பற்றின வேறு ஏதாவது தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் விளையாண்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.